உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற படம் ஹாய். இந்த படத்து மேலே கொஞ்சம் எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்ததுக்கான காரணம் என்னென்னா, கவினுக்கு ஜோடி நயன்தாரா அப்படின்னு. இந்த படத்தை முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, 2 நாளுக்கு முன்னாடியே ப்ரீமியர் ஷோ போட்டாங்க. அதை பார்த்தாச்சு படத்தை. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஸ்டாரு, அப்புறமா வந்து மாஸ்க்கு, கிஸ்கு, இந்த 3 படங்களுடைய தோல்விக்கு பிறகு கவினுக்கு ரொம்ப முக்கியமான படம் அது. இந்த படத்தை தான் பெருமளவில் நம்பிக்கிட்டு இருக்கார் அவர். இன்னொரு விஷயம், இந்த படத்தை வந்து தயாரிச்சிருக்கிறது மாஸ்டர், அப்புறமா லியோ படத்தினுடைய தயாரிப்பாளர் லலித். கூட சேர்ந்து தயாரிச்சிருக்கிறது ரவுடி பிக்சர்ஸ், நயன்தாரா, விக்னேஷ் சிவன். ஒரு சமயம் 2 பேரும் பார்ட்னர்ஷிப்பில் தயாரிச்சிருக்காங்களா, ஃபஸ்ட் காப்பி பேசிஸில் தயாரிச்சிருக்கலாம், அது விடுங்க, அது ஏதோ ஒன்று. படம் என்ன விமர்சனம் பண்ணி போயிருப்பாங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணிட்டு பாடலாசிரியர் விஷ்ணு எடவன். இந்த படத்துடைய கதை என்ன? காதலியே செட் ஆகலை ஹீரோவுக்கு, கவினுக்கு. எந்த பொண்ணும் வந்து நீ ஒரு பழைய பஞ்சாங்கம், நீ சரியான ஆள் கிடையாது, நீ அதுக்கு லாக்கிப்பட மாட்ட, உனக்கு அது சரிப்பட்டு வராது, அந்த ரேஞ்சில் வந்து எல்லாரும் ஒதுக்குறாங்க பெண்கள்லாம். இவருக்கு ரொம்ப வெக்ஸ் ஆகி போகுது. என்னையா நம்ம இவ்வளோ அழகாக இருந்தது இதுவாக இருந்தோம், நம்மள ஒரு பொண்ணு காதலிக்க மாட்டேங்குது, கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்குது, நம்மக்கிட்ட என்ன அப்படி ஒரு குறை அப்படின்னு. அவருடைய பெற்றவர்கள், அப்பா பாக்யராஜ், அம்மா ராதிகா சரத்குமார்லாம் வந்து ஒன்றும் இல்லை, இரு நைனா, உனக்கு நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், ஏன் அதுக்குள்ளே இதுவாக வரணும்னா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுமா, என்ன வந்து என்ன எனக்கு என்ன குறைச்சல் அப்படின் போது அவர் என்னென்னவோ தப்பான முயற்சிகள்லாம் பண்ண ஆரம்பித்து அப்பா அம்மா கோபமாயிடுறாங்க. ஒரு இடத்துல பொண்ணு பார்க்க ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்னா, அந்த கல்யாணத்து மீது விருப்பம் இல்லாமல் வீட்டை விட்டு ஓடி போகிறாரு. இது ஒரு பக்கம். நயன்தாரா, அப்பா பிரபு பொழுதன்னைக்கும் சரக்கை போட்டுக்கிட்டே இருப்பார். எங்கே விழுந்து கிடப்பார், எது விழுந்து கிடப்பார்னு தெரியாது. அவர் பொண்ணுக்கு வந்து கல்யாணம் நடக்கிற ஏற்பாடு நடந்துக்கிட்டு இருக்கோம், கல்யாணமே நடக்கிற மாதிரி இருக்கும். இவர் பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒரு முச்சந்தில் குடிச்சுவிட்டு படுத்து கிடப்பார் வந்து. ஆனால் நயன்தாரா என்ன பண்ணுவாங்க, கதவை உடச்சிக்கின்னு பறந்து வந்து அந்த கல்யாணத்துலேருந்து எஸ்கேப் ஆகிடுவாங்க. காரணம் என்னென்னா, என்ன சொல்கிறது, தன் அப்பாவுக்கு கொடுத்த கடனுக்காக ஒருத்தன் தன்னை கல்யாணம் பண்ணிக்க வரான். அதுவும் வந்து பெண்களை வந்து ரொம்ப துன்புறுத்துகிற ஒரு கேரக்டர், அவனை போய் நம்ம கல்யாணம் பண்ணிக்கணுமா அப்படின்னு சொல்லி எஸ்கேப்பு. அந்த படத்தில் ஒரு டைலாக் ஒன்று வரும், ஏண்டா வீட்டை விட்டு ஓடி வரவங்க பூரா வந்து சென்னைக்கு தான் வருவீங்களா, ஒரு உளுந்தூர்பேட்டை, ஒரு கள்ளக்குறிச்சி, இங்கேயும் இது மாதிரி இங்கே ஊருக்கு போக மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி. இவர் 2 பேரும் சென்னைக்கு வருவாங்க. சென்னைக்கு வந்து 2 பேரும் மீட் பண்ணிப்பாங்க, நண்பர்களாக பழகுவார்கள். அப்புறம் வந்து நயன்தாரா மீது கவினுக்கு ஒருதலை காதலாக வந்து ஏற்படும். அந்த காதல் வந்து கை கூடிச்சா இவங்க 2 பேரும் வந்து அந்த பேரண்ட்ஸ் கிட்ட மாட்டினாங்களா, என்ன நடந்தது, இது தாங்க இந்த படத்தோடைய கதை வந்து ஹாய். இந்த ஆரம்பத்தில் இந்த கதையை கேட்கும்போது எந்த பொண்ணும் இந்த ஹீரோவுக்கு பிடிக்கல, ரொம்ப தன்னை வந்து ரிஜெக்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லும்போது, சமீபத்தில் ஒரு படம் ஆப்பிராஜ்னு ஒரு படம் ஜிவி பிரகாஷ் வந்தது. என்னப்பா இந்த மாதிரி கதையாக இருக்குது அப்படின்னு நினச்சா, அதுலேருந்து அப்படி கொஞ்சம் மாறி போய் வேறு மாதிரி தான். ஆனால் தமிழ் சினிமாவில், இந்திய சினிமாவில், எனக்கு தெரிஞ்சு உலக சினிமாவில் கூட பார்த்தீங்கன்னா அடித்து துவச்சி காய போட்டு கிளிப்பு மாட்டின ஒரு கதை தான் வந்து. இது ஒன்றும் புது கதை ஒன்றும் கிடையாது. சரி, ஸ்க்ரீன் பிளேயில் என்ன பண்ணியிருக்காங்க, புதுசாக இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, அங்கங்கே ஹியூமர் கொஞ்சம் வருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கதை அப்படியே வேறு ஒன்று நாம் நினைக்கிறேன், இன்னொன்று நடக்குது, இப்படியா போயிட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் ஹாஃப் இந்த படத்தினுடைய வேகம் அப்படியே போயிடுது வந்து. என் படம் 2.5 மணி நேரம். அதன் பிறகு செகண்ட் ஹாஃபு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல அந்த டைரக்டர். ஏன்னா இந்த படத்தினுடைய துவக்கத்திலே தெரிஞ்சு போகுது நமக்கு, கவினும் நயன்தாராவும் சேர்ந்துட போகிறாங்கன்னு. ஆடியன்ஸுக்கு அது அப்பட்டமாக தெரிஞ்சு போகுது. இதில் எந்த வித மாற்றுக்கிறதும் கிடையாது. இதில் எந்த மேஜிக்கும் பண்ணவும் முடியாது. அது இன்டர்வலுக்கு பிறகு எப்படியும் சேர்ந்து தான் போகிறாங்க, சீக்கிரமாக முடிச்சு விடுங்கப்பா, ஒரு 1.25 மணி நேரத்தில் படத்தை முடிச்சிருக்குப்பான் ரேஞ்சில் படம் பார்க்குறவங்களுக்கான மனநிலை வந்துடுது. அப்புறம் ஒரு பெரிய சஸ்பென்ஸாக இவங்களே நினச்சிக்கிட்டு ஒன்று சொல்லலாம். அது வந்து பிரபு ஏன் குடிகாரனாக மாறினார், அவர் ஏன் குடிச்சிட்டு படுத்து கிடக்கிறாரு, தன் பெண்ணை கூட அவர் கவனிக்க முடியல, அப்புறமா மகள் மேலே பாசம் வருது அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் வந்து அவங்க மனைவி காணாமல் போயிடுறாங்க அப்படின்னு. அந்த மனைவி காணாமல் போயிடுறாங்கன்னா அந்த மனைவி திரும்ப எப்படியும் வந்துடுவாங்க. இது ஆடியன்ஸு நாம் நினைக்கிறது, கண்டிப்பாக வந்துடுவாங்க அப்படின்னு. அதே போல் வந்துடுறாங்க. அந்த மனைவியை வந்து சுஹாசினி நடிச்சிருக்காங்க. வந்து தேட்டரே வந்து கைத்தட்டி ரசித்தாங்க. என்னதுன்னு தெரியல, வந்து எனக்கும் ஒன்றும் புரியல. இதெல்லாம் மீறி இந்த படம் 2.5 மணி நேரம் போகுது. கவின் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் கோயம்புத்தூர் ஸ்லாங் தான் பேசுகிறாரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா சதி லீலாவதி கமலஹாசன் மாதிரி பேசுகிறாரு வந்து அந்த மாடுலேஷனில்.
கோயசர்லா கிட்ட பேசுவார்ல, அது மாதிரி பேசுகிறாரு. இன்னொரு கொஞ்ச நேரத்தில் போய் பார்த்தீங்கன்னா திடீர்னு இளைய தளபதி விஜய் மாதிரி, தளபதி விஜய் மாதிரி அந்த மேனேஜர்ஸ் எல்லாம் பண்ணுறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்பாவி மாதிரி அவருடைய அப்பாவை பாக்யராஜ் வராது. அப்போ அந்த 80s பாக்யராஜ் மாதிரி இந்த கண்ணாடியெல்லாம் போட்டுக்கின்னு அந்த முடிக்கிறது இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவர் என்னப்பா இது அந்நியனா அம்பியா இப்படி மாறிக்கிட்டே இருக்கிறாரேன்னு தோணுது வந்து. அது மாதிரி பல ஆர்டிஸ்ட்களுடைய கலவையை கொண்டு வந்து தன் நடிப்பில் கொட்டுறார். நயன்தாரா சொல்லவே தேவையில்ல, அசத்தலான நடிப்பு, அது பாராட்டியே தீரணும் வந்து. கவினுக்கு ஜோடியா அப்படின்னு முதல்ல பார்த்தீங்கன்னா என்னடா கொஞ்சம் அக்கா மாதிரி இருக்காங்களே அப்படின்னு தோணுனா, ஆனால் படம் பார்க்க பார்க்க கொஞ்சம் மேக்கப்பு அந்த மாதிரியான காஸ்டியூம்ஸ் இதெல்லாம் போட்டு படம் பார்க்குறவங்களுக்கு ஜோடி தாங்க இவங்க ஜோடியாக தாங்க சேர போகிறாங்கன்ற மாதிரி நம்ப வைக்கிறாங்க. அதே மாதிரி ரொம்ப க்யூட்டாக நடிக்கிறது ஒன்று, எந்த இடத்துல எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்கணும், எந்த இடத்துல அழணும், எந்த இடத்துல கோவப்படணும், இதெல்லாம் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதில் நயன்தாரா ரொம்ப ரசிக்கிற மாதிரி ரொம்ப அழகாகவும் இருக்காங்க வந்து. இதை தாண்டி நிறைய கேரக்டர், பாக்யராஜ், சரத்குமார், பிரபு, சத்யன்லாம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்குது. அப்புறம் நிதின் சத்யா இவங்கெல்லாம் கூட ஒவ்வொரு சீனில் வராங்க வந்து. சத்யன் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இந்த இவர் ஆதித்யா டிவியில் வருவாப்பில் ஒரு தம்பி, அவர் போகிற போக்கில் ஒரு கவுண்டர் போட்டுக்கிட்டே இருக்கிறாரு. அது நம்ம ரொம்ப நல்லா இருந்தது வந்து. பாக்யராஜ் வந்து தன் மகனுக்கு வந்து ஒரு அட்வைஸ் பண்ணார். அதாவது தம்பி அப்படி தான் அந்த காலத்தில் அப்படின்னு, மாமா நீ கலக்கு மாமா நீ கலக்கு மாமா அப்படி பின்னாடி இருந்து ஒரு பஞ்சு ஒன்று அடிப்பார், தேட்டரே ரசிக்குது. இதெல்லாம் தாண்டி சரி என்னதான் படத்தில் புதுமையான ஒரு விஷயம் அப்படின்னா எதுவுமே கிடையாதுங்க வந்து. பெரிய புதுமையான ஒரு விஷயம்லாம் கிடையாது வந்து. நீங்கள் வரீங்களா, உட்காரீங்களா, படம் பார்க்குறீங்களா, ஒரு 2.5 மணி நேரம் உங்களுக்கு சிரிப்புன்னு நினச்சா சிரிங்க, இல்லை சீரியஸாக நினைக்கணும் அப்படின்னா சீரியஸாக பாருங்கள், இல்லை இது ஒரு குடும்பப்பாங்கான ஒரு படம் அப்படின்னு நீங்கள் நினச்சி ஓடிடியில் பார்க்குற மாதிரி, தேட்டரில் ஓடிடியில் பார்க்குற மாதிரி பார்க்குறது தான் பாருங்கள். ஆனால் நாங்கள் படத்தை ஓட்டிக்கிட்டே இருப்போம் அப்படின்ற மாதிரி போய்கிட்டே இருக்குது இந்த படம். இதெல்லாம் மீறி இந்த படத்தில் எனக்கு பார்த்தீங்கன்னா புது சீன் அப்படின்னு எந்த சீனும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி இல்லை. ஏன்னா நீங்கள் பொதுவாக சொல்லுவாங்க கதைன்ட்டே வந்து 1 to 9 அப்படின்வாங்க. அது 1லேருந்து 9 வரைக்கும் தான் கதை, அதில் தான் எடுத்து பண்ண முடியும். ஆனால் திரைக்கதையில் ஏதாவது ஒன்று பண்ணணும் இல்லைங்களா? அந்த திரைக்கதையில் என்ன புதுசாக அவர் பண்ணியிருக்காரு விஷ்ணு எடவன் அப்படின்போது 2-3 இடங்களை தாண்டி மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே போகுது வந்து. இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட ஓகே அப்படின்னு சொல்லிடலாம். செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் டயர்டாகிடுது. ஏன்னா பேசுகிறாங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க வந்து, நான் ஸ்டாப்பாக பேசுகிறாங்க. அது பார்த்திங்கன்னா கவின் பேசுகிறதெல்லாம் பார்த்திங்கன்னா டிவி சீரியலில் பேசுகிற மாதிரி தொடர்ச்சியாக அவர் வான்னு பேசிகிட்டு இருக்காரு. இதுக்கிடையில் பார்த்திங்கன்னா ஏதோ கர்ப்பமாக நடிக்கிற ஒரு கேரக்டர், ஒரு பொய்யான இதுவாக, அதெல்லாம் எத்தனை படங்களில் வருங்க வந்து. அப்புறம் வந்து டாய்லெட்டுக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு ரகசியம் சொல்கிறது, அதை ஒருத்தர் வந்து ஒட்டு கேட்குறது, இதெல்லாம் ரொம்ப, அதாவது ஹாலிவுட்டில் இதெல்லாம் வந்து 50களிலே வந்த சீனாக இருக்கும் பொழுது இது மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க வந்து. இதெல்லாம் தாண்டி இதில் யாரோ ஒருத்தர், அதாவது வந்து தயாரிப்பாளர் லலிதோ அல்லது வந்து விக்னேஷ் சிவனோ இல்லை நயன்தாராவோ இல்லை யாரோ ஒருத்தர் இந்த பஸ் காப்பி பேசிஸில் இந்த படம் பண்ணி கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் வந்து. ஏன்னா பொதுவாக டிவி சீரியலில் வந்து கெட்டிக்கார டைரக்டர்னு யாரை சொல்லுவாங்க தெரியுங்களா? டிவி சீரியலில் ஒரு நாளைக்கு வந்து 5 எபிசோடு இருக்கிறவங்களும் பெரிய கெட்டிக்கார டைரக்டர், ஒரு நாளைக்கு 8 எபிசோடு இருக்கிற டைரக்டர் பெரிய கெட்டிக்கார டைரக்டர், சுற்றி அணி அப்படின்னு. அது மாதிரி இந்த படத்தை எடியா நீ எடுத்து தள்ளியா அப்படின்ட்டு அநேகமாக நிறைய ஆர்டிஸ்ட் ரீடேக்கே எடுத்துக்க மாட்டார் பொழுது. அடின்னு அடித்து தள்ளியிருக்காங்க. காரணம் என்ன? நான் சொன்ன காரணம் தான். இது யாரோ ஒருத்தர் வந்து பஸ் காப்பி பேசிஸில் இதை பண்ணியிருக்கணும். இதெல்லாம் தாண்டி இந்த மியூசிக் போட்டு சில இடங்களில் டைலாக் வர வேண்டிய இடத்துல மியூசிக் வர வேண்டிய இடத்துல டைலாக் இப்படி போட்டு எரிச்சலை உண்டாக்குறாங்க வந்து. ஓகே, அந்த ஃபஸ்ட் ஸ்டாப் வந்து நான் சொல்கிறது ஒரு மாதிரி பார்க்கலாம்பா. இதை தாண்டி இந்த படம் ஓடிடியில் வந்ததுன்னு வச்சுங்க, நான் திரும்ப சொல்கிறேன், நான் ஓடிடியில் வந்ததுன்னா இதை பாருங்கள், குடும்பமே கொண்டாடுவாங்க வந்து. அவங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல பிடிச்சி போயிடும். ஏன்னா நிறுத்தி பார்ப்பாங்க. இது இந்த படம் இன்னொன்று நமக்கு பிடிக்கிறதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, இந்த படம் ஒரு 3 மணிக்கு போட்டாங்க மத்தியானம், ஒரு 9 மணிக்கு டாக்ஸிக் படம் பார்த்துட்டு வந்தோம். அதாவது உலகத்திலே மிக மோசமான ஒரு படத்தை பார்த்துட்டு அதன் பிறகு எந்த படத்தை பார்த்தாலும் சூப்பரான படமாக இருக்கும். அப்படி மோசமான ஒரு படத்தை பார்த்துட்ட பிறகு இந்த படம் உண்மையிலேயே சூப்பராக தான் இருந்தது. இதெல்லாம் தாண்டி நயன்தாராவுக்காக இந்த படத்தை போய் பார்க்கலாம், போய் பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.